கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய லெட்டர்களை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் இன்றைக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் ஒரு போராட்ட ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, இவர் ஜெபத்தில் போராடுகிறாராம். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பெண்கள் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேதனைப்படுகிறார்களோ, அதே போல ஒரு ஆத்துமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ ஒரு வேதனை இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நமக்கும் சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எளிமையாய் போக முடியாது, போராட வேண்டும். ஏனென்றால் நாம் போகக்கூடாதபடி, நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி தேவனுக்கு நமக்கு உறவுகளை பலப்படுத்திவிட பலவீனப்பட வேண்டும் என்று பிசாசு போராடுவான். அந்த பலத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் நீங்களும் நானும் போராடி ஜெபிக்க வேண்டும். சாத்தான் தடுப்பான், சத்ரு சிங்கம் போல எழும்பி வருவான். அதெல்லாம் உதறி தள்ளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆவியானுடைய துணையோடு நம்ம ஜெபிக்கும் போது சாத்தான் வீழ்த்தப்படுவான். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக கடந்து போயிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். போராடி ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகம் போராட்டம் நிறைஞ்சது. நீங்க எல்லா ஆசீர்வாதத்தை எளிமையா பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போராடிதான் ஜெபித்து ஜெயம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஜெபத்துல நிறைய விதம் இருக்கிறது. அது ஒரு விதம் என்ன என்று சொன்னால் போராடி ஜெபிப்பது. அப்போ அதை நாம் அறிந்து கொள்ளும் போது சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நாங்கள் போராடி ஜெபித்து பெற்றுக்கொள்ள தேவன் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு இறங்கற்றும், உம்முடைய அன்பு இறங்கற்றும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஜெபத்தில் வளரட்டும், ஜெப ஆவினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரை இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும், சமாதானமாய் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.